நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Annie, happy birthday to you. ஹாப்பி பர்த்டே அக்காவா? ஹோ அதுவா நீ? நான் இன்னைக்கு வெறும் டெலிவரி பாய் மட்டும்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஒரு குக்கா கூட இருந்தேன். அது என்னன்னா, உங்க ஒன் அண்ட் ஒன்லி தங்கச்சி இருக்காங்களே, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து என்ன ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணி இந்த கேக்க செய்ய வச்சாங்க. மாலதியா? மாலதியே தான். ஆமா மாலதி. ஹலோ, கேக் எப்படிக்கா இருக்கு? மாலதி, நான் இந்த சர்ப்ரைஸை எதிர்பார்த்தேன். நீ நீ இந்த வருஷமும் என்னோட பர்த்டேக்காக உன்னோட ஸ்பெஷல் கேக் அனுப்பிட்டல்ல? என்ன சொல்றது, எனக்கு எனக்கு பேச வார்த்தையே வரல. அக்கா எதுவும் சொல்லாத. ஆனா ஒரு விஷயம், இந்த பாராட்டு வாழ்த்துலாம் விஸ்வாவுக்கு சரிசமமா பங்கு இருக்கு. என் சார்பா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. அவன் இல்லனா இந்த கிஃப்ட என்னால கண்டிப்பா கொடுத்திருக்கவே முடியாதுக்கா. பாத்தியா, இப்பவாது தெரிஞ்சுதா என்னோட மச்சினர் ரொம்ப திறமைசாலின்னு? சரி சரி, ரொம்ப ஓவரா அவனை புகழாத, இல்லனா ஐயாவை பிடிக்க முடியாது. என் மச்சினரை பத்தி தப்பா சொல்லாத. அவர்தான் இந்த உலகத்திலே பெஸ்ட். அவரை பத்தி இனிமே ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். ஓ, நீ கட்சி மாறிட்டியா? அப்படி என்ன உனக்கு மந்திரம் போனாங்க சொல்லு. அக்கா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க மாலதி? ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு, சரியா? கண்டிப்பா. ஓகேக்கா, நான் போனை வச்சிடுறேன். கேக்க கட் பண்ணி மறக்காம சாப்பிடு. ஓகே, பாய் கா, and I love you. பாய் மாலதி, I love you. பேசிட்டீங்களா? And thank you விஸ்வா. நீ எனக்கு மாலதி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்ட விஸ்வா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அண்ணி? நீங்க மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆகி முதல் முறையா வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நீங்க சின்ன தம்பியா ஏத்துக்கிட்டீங்க. இந்த தம்பி தன்னோட அக்காவுக்காக ஒரு சின்ன முயற்சி பண்ணிருக்கேன், அதுக்கு போய் எதுக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரிப்பா, நான் சொன்ன தேங்க்ஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அது அம்மா, உன்னோட அண்ணன் எங்க இருக்காரு? நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அவர் வரவே இல்ல. அதுவும் இல்லாம நான் போன் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ணி, நான் உடனே போய் அண்ணன் எங்க இருக்கான்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். அதோட நானும் மார்னிங்ல இருந்து அவனை பார்க்கல. இங்க இருங்க. பாட்டி, பாட்டி என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் அழுவுறீங்க? இன்னைக்கு ஜீவிதாவோட பிறந்த நாள். எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. பாட்டி, நானும் ஜீவிதாக்காவை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கேன். நாம இல்லாம முதல் முறையா பிறந்த நாள் கொண்டாடுறேன். அத்தை, உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தை, இங்க எல்லாருக்குமே ஜீவிதாவோட ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன பிறந்த நாள் அன்னைக்கு அவ அவளுக்காக எதுவுமே வாங்கிக்கல, எனக்காக தான் அவ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா. எதுக்கு தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னதுனால எனக்காக வாங்கிட்டு வந்தா. அவ பங்கு கேட்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சி எடுத்து தாமு சாப்பிட வச்சா. அவளோட 10வது பிறந்த நாள் கொண்டாடினப்போ அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல. அப்போ என்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன்னு சொன்னா.
அவன் சொன்னதை இன்னும் என்னால மறக்க முடியல. பாட்டி, எனக்கு உண்மையா தெரியாது நீங்க ஜீவிதாக்கா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு. முதலே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அடிமையா இருந்திருப்பேன். உன்னை என்ன அடிமையா வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? ஜீவிதா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறேனோ அதே அளவுக்கு உன் மேலேயே வச்சிருக்கேன். இன்னைக்கு வேலையை கச்சிதமா முடிச்சிட சஞ்சய் சார். நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கோம். நானும் அந்த விஷயத்தை கேட்க தான் ஆவலா இருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்தாலும் அந்த வக்கீல சும்மா விடக்கூடாது. அங்க அவன் மனைவி பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பா, இங்க நாம இவனோட இறந்த நாளை கொண்டாடுவோம். ஜிலேபியா? ஐ பாயாசம். சமோசா கூடவா? இங்க இருக்க எல்லாமே ஜீவிதாக்காக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும்டா. பர்த்டே யாருக்கு? உன் அக்காவுக்கா இல்ல ஏன் அக்காவுக்கா? ஜீவிதாக்கோட பர்த்டே தான். ஆனா பர்த்டே கேக்குங்க. நேத்து கேக் கட் பண்ணும்போது எங்கடி போன? அம்மா நேத்து ஹோம்வொர்க் பண்ண சொன்னாங்க, அதனால தான் வர முடியல. சரிதான் போடி. அந்த கேக்க நேத்து ராத்திரியே கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். இங்க இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெரிஞ்சுதான் மாலத்தேக்கா இது எல்லாத்தையும் எனக்காக மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு எதுதான் பிடிக்காதுன்னு சொல்லு. பேப்பரை கொடுத்தா கூட கடிச்சு கடிச்சு தின்னுவேன். தீனி பண்டாரம். இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற எல்லாமே நான் என் பாக்கெட் மணில வாங்குனது. நீங்க எல்லாரும் என் அக்காவுக்கு என்னென்ன gift கொண்டு வந்திருக்கீங்கன்னு கொடுங்க. ஒருவேளை உங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கலனா இங்க இருக்கிற ஐட்டம்ஸ சாப்பிடுறது என்ன, உங்க யாரையும் ஸ்மெல் கூட பண்ண விட மாட்டேன். காட்டுங்க. இந்தாங்க. Thank you. வெல்கம். Happy birthday, Jeevitha! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டர்ஃபுல் விஷ்வா, ரொம்ப அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணிருக்க. Thank you so much அத்தை. உங்களோட blessing. சாயங்காலம் ஆயிடுச்சு, என்ன இவர் வீட்டுக்கே வரலையே. ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு தோணுது. நேத்து ராத்திரி ஏதோ நடந்திருக்கு. எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. காலையில போனவர் இன்னும் வீடு திரும்பல. விஸ்வாவும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறான். இவ்வளவு நேரம் அவர் ஏன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும்? என்னோட மெசேஜ்க்கு அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஜீவிதா, பார்ட்டிக்கு கெஸ்ட் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாமா. ஆனா பெரியமா, இவ்வளவு நேரம் ஆகியும் அவர் ஏன் வரல? அதோட அவரோட போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாம்மா. உனக்கே தெரியும்ல, வேலைன்னு வந்துட்டா அவன் எவ்வளவு சின்சியரா இருப்பான்னு. இதை நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜீவிதா. அவன் இப்ப கோர்ட்ல இருப்பான். ஏதாவது கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் சீக்கிரம் வந்துடுவான். அவன் வரத்துக்குள்ள நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துடு. ஓகே? சரி. அப்பா, அப்படி இருக்காதுப்பா. வினய் வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? கோர்ட் கூட இந்நேரம் முடிஞ்சிருக்குமே. ஆமா, தீவிரமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆமா தாத்தா, நேத்து ராத்திரி நடந்ததுக்கும் இதுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பவம்?
நேத்து ராத்திரி என்ன நடந்தது விஸ்வா? நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் விஸ்வா. நேத்து ராத்திரி என்ன ஆச்சு? தாத்தா, விஷயம் என்னன்னா, நேற்று ராத்திரி அண்ணனையும் அண்ணியையும் கூட்டிட்டு வர போனப்ப அங்க ஒரு ஃபயரிங் நடந்துச்சு. ஆமா தாத்தா, அண்ணனை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. என்ன? விஸ்வா, அப்படின்னா நீங்க 2 பேரும் நேத்து போய் சொன்னீங்களா? அவரை கொலை பண்ண பாத்திருக்காங்க. நீ என்னடா ஏதோ வேட்டக்காரங்க சுட்டாங்கன்னு சொன்ன. அண்ணி, அண்ணன் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். நீங்க கவலைப்படுறத அவன் விரும்பல. விஸ்வா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை நீ உடனே என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியல? வினயை கொலை பண்ண பார்த்தாங்களா? இது கண்டிப்பா சஞ்சயோட வேலை தான். அவன் ஏற்கனவே வினயை மிரட்டி இருக்கான். ஆமா சித்தப்பா, அது சஞ்சயோட வேலை தான். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் தான். ஹலோ, நான் விஸ்வா வதேரா பேசுறேன். வினய் வதேராவோட தம்பி. யாரு வினய் வதேரா? ஓ, அவனா? அந்த வக்கீல். சொல்லு. நான் சொல்ல வந்ததை சொல்லதான் போறேன். ஆனா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கதை இத்தோட நிறுத்தலனா அப்புறம் உன்னோட முடிவு என் கையில தான். என்ன? நான் என்ன பண்ண? தெரியாதா? அந்த ஷூட்டரை நீ தானே அனுப்பிச்ச என் அண்ணனை கொல்றதுக்கு. இந்நேரம் நீ மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா போதும். நீ வக்கீல் ஃபேமிலியை சேர்ந்தவன். எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்த மேல பழிய போடுறது நல்லது இல்லைன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? சாட்சியா? நீ அனுப்பிச்ச ஆளோட மொபைல் இப்ப என் கையில இருக்கு. அட, எந்த ஷூட்டர்? யார் அனுப்பிச்சா? நீ அனாவசியமா என் மேல பழி போடுற. நான் உன் மேல கேஸ போடுவேன். நீ எனக்கு போன் பண்ணி மிரட்டுறேன்னு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மிரட்டுறவன் கிடையாது. சொல்றத செஞ்சு காட்டுறவன். புரிஞ்சதா? அப்ப செய் தம்பி. என் டைமையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட பேசுறதை விட்டுட்டு உன் அண்ணனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசி. புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ, இது அவனோட வேலை இல்லைன்னு சொல்றான். என்ன சொல்வான்னு எதிர்பார்த்த? நீ பேசின உடனே பயந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நினைச்சியா? சுந்தர், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அண்ணன்கிட்ட கூட சொன்னேன். ஆனா அண்ணன் தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னான். நீ என்ன நினைச்ச? இந்த விஷயத்தை என்கிட்ட மூடி மறைச்சா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? இப்ப ஃபேமிலி மொத்தம் தெரிஞ்சு போச்சே. சுந்தர், அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சஞ்சய் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும். ஜீவிதா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஜீவிதா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. வினய் வந்துடுவான். அவன் வந்துட்டானா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துருவாம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அப்பா விஸ்வா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரலையா? இல்லப்பா. போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா அண்ணன் தான் எங்க போனானே தெரியல. அவன் மொபைலையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் மொபைலை ஆன் பண்ணியிருந்தா தானே போலீஸால ட்ரேஸ் பண்ண முடியும். ஜீவிதா, ஷாலினி, இந்த பார்ட்டி நம்ம உடனே கேன்சல் பண்ணி ஆகணும். அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப எப்படி பார்ட்டியை கேன்சல் பண்ண முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இந்த பார்ட்டியை நாங்க கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னோட பேரன் வினய் தான். காலையில இருந்து அவன் ஆளை காணும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க விக்ரம் சார். உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. இன்னொரு நாள் சந்திக்கலாம். வாங்க. வினயனா வந்துட்டாரு. எங்க போனீங்க நீங்க? காலையில இருந்து உங்களால எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? உங்களுக்கு நான் எத்தனை ஃபோன் பண்ணிருப்பேன், எத்தனை மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணணும்னு தோணலையா? நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி உங்களோட ஃபோன் ரீச் ஆகல. என்னோட ஃபோன்ல சார்ஜே இல்ல. நைட்டு நான் சார்ஜ் போடுறதுக்கு மறந்து போயிட்டேன். ஏன் என்னாச்சு? வினய், வேற ஏதாவது போன்ல இருந்து ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நினைச்சு நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? தாத்தா, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா சரி வினய், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? சொல்லுங்க வினய், எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நேரமா அப்படி என்ன முக்கியமான வேலை? வந்து நான் உனக்காக ஒரு gift வாங்க போயிருந்தேன். அதுக்காக ஏன் எல்லாரும் இப்படி ஆட? எனக்காக gift வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் பூரா தேவைப்பட்டதா வினய்? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. சொல்லு. ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய கிஃப்டா? நான் இப்பவே இத பிரிச்சு பார்க்க போறேன். ஏய் கஞ்சனா, என்ன பண்ற கஞ்சனா? இது ஜீவிதாவோட கிஃப்ட். இத பார்த்தா தெரியலையா? கண்டிப்பா இது ஃப்ரிட்ஜா தான் இருக்கும் இல்லையா? இவ்ளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தது மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். என்னன்னா வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்றியா? அனி, பெரிய gift தான். நீயே வந்து பிரிச்சு பாரு.